ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம மினி விலாகில் என்னன்றதை பார்த்துடலாமா? காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போனோம். காய்கறி ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் வாழைப்பழமும் காய்கறியுமா வாங்கிட்டு வந்துட்டேன். எதுவுமே இப்போ வாங்குற மாதிரி இல்லை, எல்லா ரேட்டுமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. தக்காளி கிலோ 40 ரூபா சொன்னாங்க. அதில் ஒரு 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். 10 மணி டைம் போல் ஒரு லெமன் டீ சாப்பிட்லான்னு போன தோணுச்சு. சரி லெமன் டீ போட்டுக்கலாமேன்னு போட்டாச்சு. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே நினப்பாக இருந்துச்சு. சரி என்ன செய்யலான்னு பார்த்தேன், டக்குன்னு ஈஸியாக பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாமேன்னு பண்ணியாச்சு. துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு சேர்த்து எல்லாமே நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னால் எல்லாமே முதலே சேர்த்து நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சாலே போதும், நம்ம சூப்பராக பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு நல்லா புளிப்பு காரமாக ஒரு பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்கேன், நல்லா புளிப்பு காரமாகவே. நம்ம அடுத்த ஒரு மினி விலாகில் பார்க்கலாமா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.